நமக்கு கணக்கில் வந்தது 60 லட்சம் மெட்ரிக் டன். இது எவ்வளோ பெரிய ஓட்டை, இதை எப்படி அடைக்கிறதுன்னே தெரியாம தான் நான் தலையை பிடிச்சிட்டு கிணத்தை காணான்னு தான் கம்ப்ளைண்ட். கனிம வளத்தில் எங்கெங்கு குறைகள் இருந்தாலும் அவையெல்லாம் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஓட்டைகள் அடைக்கப்பட்டு அரசின் கஜானாவுக்கு வருவாய் கொண்டு வரப்பட்ட அரசு எங்களுடைய அரசு. இருந்த எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டு இருந்தோம் அப்படின்றது சொன்னாங்க. அரசு மட்டும் தனியார் பயன்படுத்தினது 6 கோடி மெட்ரிக் டன். ஆனால் நமக்கு கணக்கில் வந்தது 60 லட்சம் மெட்ரிக் டன். இது எவ்வளோ பெரிய ஓட்டை, இதை எப்படி அடைக்கிறதுன்னே தெரியாம தான் நான் தலையை பிடிச்சிட்டு கிணத்தை காணான்னு தான் கம்ப்ளைண்ட். வரலாற்றிலேயே தடம் பதிக்கத்தக்க அளவுக்கு 2025-26 ஆண்டிலே கனிம வளத்தினுடைய வருவாய் என்பது 4395 கோடி ரூபாய். இதுவரை அந்த அளவுக்கு கனிம வளத்துறையிலே வருவாய் வந்ததாக வரலாறு கிடையாது. ஏற்கனவே எங்களுடைய அரசு முழு அக்கறையோடு கவனத்தோடு செயல்பட்டதால் வந்தது. 150 புதிய குவாரிகள் ஏலமிடப்பட்டன. ஒன்றிய அரசும் எங்களுக்கான நாடு முழுவதும் 200 தொகுதிகள் ஏலமிடப்பட்டது. மின் ஏலத்தில் தேசிய அளவிலே தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டமைக்காக இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் பாராட்டை பெற்ற அரசு தமிழ்நாடு அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே கனிம வளத்தில் எங்கெங்கு குறைகள் இருந்தாலும் அவையெல்லாம் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஓட்டைகள் அடைக்கப்பட்டு அரசின் கஜானாவுக்கு வருவாய் கொண்டு வரப்பட்ட அரசு எங்களுடைய அரசு. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், முன்னால் இந்த துறையை நிர்வகித்த அமைச்சர் அவர்கள் பேசும்போது இருந்த எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டு இருந்தோம் அப்படின்றது சொன்னாங்க. கிராவலில் போன வருஷம் 2025-26 அரசுக்கு வந்த வருவாய் கிராவல் மற்றும் ஆர்டினரி எர்த்துன்னு சொல்லக்கூடிய மண்ணிலேருந்து வந்த வருவாய் வந்து 32.34 + 28.8 60 கோடி ரூபாய் போன வருஷம். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட கட்டுமானத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட அளவு வந்து 3.6 கோடி மெட்ரிக் டன். அரசுக்கு பயன்படுத்தினது மட்டும், அரசு மட்டும் தனியார் பயன்படுத்தினது 6 கோடி மெட்ரிக் டன். ஆனால் நமக்கு கணக்கில் வந்தது 60 லட்சம் மெட்ரிக் டன். இது எவ்வளோ பெரிய ஓட்டை, இதை எப்படி அடைக்கிறதுன்னே தெரியாம தான் நான் தலையை பிடிச்சிட்டு கிணத்தை காணான்னு தான் கம்ப்ளைண்ட்.